தமிழக கேரள எல்லையான குமுளியில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையில் நீர்வரத்து அதிகரித்து உபரி நீராக 8400 கன அடி தண்ணீர் கேரளாவுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கேரளாவில் வதந்திகள் பரப்பப்படுவதால் அணை பகுதியில் மிலிட்டரி காரிடராக மாற்றுவது, கேரள என்ஜிஓக்களை அமலாக்கத்துறை கண்காணிப்பது உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி நவம்பர் 1ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என பெரியார் வைகை பாசன சங்க விவசாயிகள் அறிவித்துள்ளனர். பாலாற்றுக்கு முக்கியத்துவம் இல்ல, பாலாற்று பாசனத்துக்கு முக்கியத்துவம் இல்ல, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி பாசனத்துக்கு முக்கியத்துவம் இல்ல, பெரியாற்று வைகை பாசனத்துக்கு முக்கியத்துவம் இல்ல. அரசாங்கம் கொடுக்க வேண்டும் நம்ம சொல்றோம். அதுல எந்த மாற்று கருத்து நமக்கு இல்ல. இதுல யாரையும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நாம தயாரா தான் இருக்கிறோம். அரசாங்கம் ஒண்ணு செய்யலையே அப்படின்னு சொல்ல வருத்தம் வரும்போது கண்டிப்பாக இன்றைக்கு முல்லை பெரியாறு அணையை காக்க வேண்டிய தேவை இருப்பதால் அங்க போய் சண்டை போடணும்னு சொல்றோம். ஆனால் அடுத்து இழப்பீடு சரியாக கிடைக்காத பட்சத்தில் அரசை எதிர்த்து இங்கேயும் போராட்டம் நடக்கும், அதை நடத்துவோம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் உடும்பு அடித்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சமைத்து உண்பதற்காக கொண்டு வரப்பட்டதா என சந்தேகம் எழுந்துள்ளது. திருவல்லிக்கேணியில் உள்ள மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் சுமார் 3 கிலோ எடை கொண்ட உடும்பு ஒன்று வந்ததாகவும் அதை அங்கிருந்தவர்கள் யாரோ அடித்துக் கொன்றதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த உடும்பு நகர் பகுதிகளில் வசிக்க வாய்ப்பில்லாததால் சமைத்து உண்பதற்காக யாராவது எடுத்து வந்தனரா என சந்தேகம் எழுந்துள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் வனத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் பரவனாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் மாடு மேய்ச்சலுக்கு சென்ற முதியவர் அடித்து செல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பெத்தான்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 62 வயது முதியவர் மணிவேல் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது பரவனாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். இதையடுத்து உடலை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் மேய்ச்சலுக்கு சென்ற முதியவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் திருப்பரப்பு அருவியின் அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் அணைகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் தற்போது கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி கஜமுகாசுரன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 2வது நாள் விழாவையொட்டி சண்முகநாதருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த சண்முகநாதர் கஜமுகாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.